திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம். காட்டவே கண்ட பாத கமலம் நல்லாடை உந்தி தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே. திருப்பானாழ்வார் திருவடிகளை கொண்டாடி இரண்டாவது பாசுரத்தை அனுபவிப்போம். இந்த இரண்டாவது பாசுரம் திருப்பானாழ்வார் பெரிய பெருமாளுடைய திருப்பீதாம்பரத்தை அனுபவிக்கிறார். ஆழ்வார் பெருமாளுடைய திருமேனியில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தையும் அணு அணுவாக ரசித்து கொண்டு அந்த அவயவங்கள் இருக்கக்கூடிய அந்த பீதாம்பரங்களையும் திருவாபரணங்களையும் அனுபவிக்கும் பொருட்டு இந்த பாசுரம். இந்த பாசுரத்தில் முக்கியமானது என்னன்னா, உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து அண்டமுற நிவந்த நில்முடியன் அன்று நேர்ந்த நிசாசரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் ஒழில் அரங்கத்தம்மா அன்னரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் எனச் சிந்தனையே. உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து அண்டமுற நிவந்த நில்முடியன் அன்று நேர்ந்த நிசாசரை கவர்ந்த வெங்கனைக்காகுத்தன் கடியார் ஒழில் அரங்கத்தம்மான் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றது ஆம் எனச் சிந்தனையே. எப்பொழுதுமே இன்பம் மிகுந்த மனத்தை உடைய திருவரங்கத்தெம்பெருமான் உலகம் அளந்து அண்டமுற திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானை உலகளந்தான் திருவுலகளந்தான்னு திருவிக்கிரம எம்பெருமானுடைய திருமுடி கிரீடம் இருக்கின்றதே, அந்த காலத்தில் அந்த கிரீடம் அண்டத்தின் எல்லை வரை பிரகாசிக்கின்றதாம். திருவிக்கிரம அவதாரத்தை மங்களாசாசனம், உலகளந்தான மங்களாசாசனம். திரேதாயுகத்தில் ஸ்ரீராமன் அனைத்து ராட்சசர்களையும் அழித்து குரூரமாக அம்புகளை எய்தபடி இருக்கின்ற சக்கரவர்த்தி திருமகன். ஆகவே ஸ்ரீராமன மங்களாசாசனம், சக்கரவர்த்தி திருமகன் மங்களாசாசனம். இப்பேற்பட்ட எம்பெருமான் நறுமணம் மிகுந்த ஒரு பெரிய மதில் சுவர்களை உடைய ஸ்ரீரங்கத்திலே பெரிய பெருமாளாய் சயனித்துக் கொண்டிருக்கின்றான். திருத்தீய திவசேராத்ரோ அனந்தாரூட உத்தமம் சயானம் விதிவது கிருத்வா ததா வைகுண்ட வாசனம் அப்படின்னு ஸ்லோகம். அந்த மாதிரி எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பெரிய பெருமாளுடைய திருவரையிலே இடுப்பிலே இருக்கின்ற பட்டு பீதாம்பரம் செக்கச் சிவந்த அந்த பீதாம்பரம் என் சிந்தனையில் பதிந்தது, என் சிந்தனையில் எப்போதும் இருக்கின்றது. இதுதான் ஆழ்வார்னுடைய பாசனம். இதுக்கு பெரியவாழ் மகான்கள்லாம் மிகப்பெரிய வியாக்கியானங்கள்லாம் பண்ணிருக்கார். திருப்பானாழ்வார் அவ்வளவு எளிமையாக வாழ்ந்து அந்த பாசுரங்களையும் எளிமையாக அந்த எம்பெருமான் மேல் பாசுரங்களை பாடி அவருக்கு கிடைச்ச பரிசு என்னன்னா, அவருக்கு கிடைத்த பரிசு யாருக்கும் கிடைக்காத ஒரு பரிசு. தன் பரியங்கத்திலேயே அவருடைய திருவடியிலேயே திருப்பானாழ்வாரை அத்தியந்த மேனியாய் சேர்த்து கொள்ளப்பட்ட ஒரு அழகு. அதுதான் அவர் கிடைத்த மிகப்பெரிய பரிசு. திருப்பானாழ்வார் மாதிரி எந்த ஆழ்வாருக்குமே அந்த பாவம் கிடைக்கல. ஆகவே அந்த அப்பேற்பட்ட ஆழ்வாரை நாம் சேவித்து கொண்டு அப்பேற்பட்ட ஆழ்வாரனுடைய மகத்துவத்தை நாம் இந்த பாசுரங்களில் அனுபவிக்கிறோம்னா அந்த ஆழ்வாரனுடைய அனுகிரகம் நம்ம குடும்பங்களில் எல்லாருக்கும் இருக்குது. இதை கேட்கின்ற அனைவருக்குமே ஆழ்வாரனுடைய அனுகிரகம் இருக்குது, எந்த கஷ்டம் வராது என்பதை சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.